பின்வருவனவற்றை மதிப்பிடுக. இன்டகரல் 0 to 1 x cube e power minus 2x dx. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நாம பெர்னௌலியுடைய சூத்திரத்தை பயன்படுத்தி தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பெர்னௌலி ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம uv வந்து எழுதணும். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன். இந்த ஃபார்முலா வந்து நீங்க உத்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த u, இந்த u1, இந்த u2, இந்த u3 இது எல்லாமே என்னது வகைக்கெழு. அதே போல இந்த v1, இந்த v2, இந்த v3, v4 இது எல்லாமே வந்து தொகைக்கெழு. ஓகே, ஸோ நமக்கு இங்க எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குது. ஓகே, எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்னது அது 3x² மாறும். ஸோ இந்த மாதிரி குறையிறதான் வந்து நம்ம வந்து யூவா எடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது அதனுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் v அப்படிங்கிறது என்னது e பவர் மைனஸ் 2x. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது u1 கண்டுபிடிக்கலாம். ஸோ u1 அப்படிங்கிறது என்னது எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 3x² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து u2 அதாவது என்னது இதை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ என்னது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுக்கு சமம். ஸோ 3 இங்க வந்து என்னது நமக்கு 2x. ஓகே, ஸோ நமக்கு u3 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்க 6x இருக்குது. ஸோ அதனால வெறும் 6 தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் u4 எல்லாமே வந்து நமக்கு 0 மாறிடும். இப்போ நம்ம வந்து இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்னது v1 தேவை. v1ங்கிறது e பவர் மைனஸ் 2x இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை -2 அப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்னது u3 வரைக்கும் தேவை. ஸோ u3ல என்னது நமக்கு v4 தேவை. ஸோ அதனால என்னது v4 வரை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு v2 வந்து என்னது நமக்கு இங்க இதை மறுபடி நாம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ e பவர் மைனஸ் 2x இதை இன்டகிரேட் பண்ண என்னது ஒரு -2 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு -2 இருக்கிறதுனால ஸோ +4 மாறிடும். ஸோ அப்போ வந்து என்னது v3ங்கிறது என்னது e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 4 2 8 பட் மைனஸ் v4 அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 16. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நம்ம டைரக்டா ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இங்க இன்டகரல் ஆஃப் 0 to 1 x cube e பவர் மைனஸ் 2x is equal to ஓகே ஃபர்ஸ்ட் என்னது u v1. ஸோ u வந்து என்னது x cube, v1 அப்படிங்கிறது என்னது இது. ஸோ x cube பெருக்கல் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை -2. ஓகே, அதுக்கப்புறம் என்னது மைனஸ் u1 v2, u1 v2. ஓகே, ஸோ 3x² பெருக்கல் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 4. ஓகே, அதுக்கப்புறம் u2 v3, u2 v3. ஓகே, ஸோ இது வந்து பிளஸ் மூவி 2 6x. ஓகே, பெருக்கல் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை நமக்கு என்னது -8. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்னது மைனஸ். ஸோ நமக்கு என்னது u3 v4, u3ங்கிறது 6, v4ங்கிறது இருக்கு. ஸோ நமக்கு 6 பெருக்கல் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 16. ஓகே, ஸோ நமக்கு என்னது லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட் என்னது இங்க 1, லோயர் லிமிட் என்னது 0. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்றேன் நான். ஓகே, ஸோ நமக்கு 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க 1 கியூப். ஸோ இங்க வந்து e பவர் மைனஸ் 2 டிவைடட் பை -2. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ், இங்க 3 1² 1 தான். ஸோ நமக்கு 3 e பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மூவி 2 6, 4 2 8. ஸோ இங்க பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு மொத்தமா மைனஸ் தான். ஸோ நமக்கு என்னது 3 e பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்னது மைனஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க 6 e பவர் மைனஸ் 2. ஸோ இதையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மூவி 2 6, 8 2 16. ஸோ நமக்கு 3 e பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 8. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது 0 போடணும். இங்க x கியூப் இருக்கிறதுனால இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஸோ நமக்கு என்னது
மைனஸ் போட்டு தான் நம்மளுடைய லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ இதெல்லாமே 0. ஸோ அதுக்கு மொத்தம் ஒரு 0 போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னது 3/8. ஓகே, ஏன்னா e⁴0 வந்து என்னது 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கும் போது என்னது பிளஸ் 3/8. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது நம்ம வந்து என்னது ஒரு e⁻−2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னது எல்லா டைம்லையும் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த டைம்லையும் மைனஸ் இருக்குது. ஸோ e⁻−2. ஓகே, ஸோ டிவைடட் பை நான் என்ன வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா வந்து என்னது 8 எடுக்கிறேன். ஏன்னா 8 தான் வந்து எல்சிஎம்மாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் e⁻−2 8 வெளியே எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்னது 2 தான் இருக்குது. அப்போ என்னது 4 8. ஸோ இங்கே வந்து என்னது பிளஸ் இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, 4 வெளியே எடுத்தாலும் நமக்கு 2. ஸோ இங்கேயும் பிளஸ், அதே போல் 3 நாம 2. ஓகே, ஸோ இங்கே பிளஸ், இங்கே வந்து என்னது வெறும் 3 மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/8 மைனஸ் இங்கே 3 6 6 6 12 12 4 16 16 19. ஸோ 19 e⁻−2/8. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்டகரல் 0 to 1 x³ e⁻−2x dx is equal to 3/8 மைனஸ் 19 e⁻−2/8. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.